முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம். ஆடி பிறந்தா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சந்தோஷமா நடக்கும். எனக்கு வந்து வேலையை பார்க்கல, மணி டைம் ஆகுது. ஏகப்பட்டதா தலைக்கு மேல வேலை இருக்கு எனக்கு. காஞ்சி மொறு மொறுன்னு இருக்கு மாப்பு. காய வச்சு எடுத்து தண்ணி விட்டு அதிர்தாயிரும். வந்துருச்சு. இந்த வீடியோவில் வந்து எங்கள் அம்மாவுடைய ரொம்ப நாள் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு கனவு, ஒரு கோட்டையாக கட்டி வச்சுருந்தது தான் இப்போ நடக்க போகுது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து வாஷிங் மிஷின், ஃப்ரண்ட் டோர் வாஷிங் மிஷின் வாங்கணுங்கிறது தான் மிகப்பெரிய ஆசை. வாஷிங் மிஷின்னா வந்து அந்த டாப் லோட்லாம் வேண்டாமாமா. எங்கள் அம்மா வந்து ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் பிரகாரம் ஃப்ரண்ட் டோரில் துவைச்சாதான் அழுக்கு உண்மையாலுமே ஃப்ரண்ட் டோரில் துவைச்சாதான் அழுக்கு போகுது. நானும் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினேன், சுத்தமாக அழுக்கே போக மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் இருக்கிறதுமே வந்து சுத்தமாக அழுக்கே போகலை. 10 வருஷம் ஆயிடுச்சு. நான் 12வது படிக்கும் போது வாங்கின வாஷிங் மிஷினு. ஸோ கிட்டத்தட்ட வாஷிங் மிஷின் வாங்கின செலவை விட அதுக்கு ரிப்பேருக்கு கொடுத்த காசு தான் அதிகம். ஸோ அதனால் வந்து வாஷிங் மிஷினை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷமாக வந்து நாங்கள் ஏதாச்சும் எந்த ஃபர்னிச்சர் கிடைக்கோ, எந்த எலக்ட்ரானிக் ஷாப் போனாலுமே ஏதாச்சும் வாஷிங் மிஷின் கம்மி விலைக்கு வந்தால் சொல்லுங்கள், கம்மி விலைக்கு வந்தால் சொல்லுங்கன்னு எல்லா கடையிலையும் சொல்லி வச்சுருந்தோம். ஸோ கடவுள் கிருபையோட சத்யா ஷோரூம் தெரியும்ல, இது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. அங்கே வந்து இந்த டெமோ பீஸ் வச்சுருப்பாங்க, வர கஸ்டமருக்கு வந்து காமிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்களே. ஸோ அந்த பீஸ் வந்து இப்போ சேலுக்கு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் வாங்கினது வந்துட்டு ஹையர் பிராண்டு. அது வந்து 52,000 ரூபா. எம்ஆர்பி வந்து 52,000 ரூபா, கஸ்டமருக்கு சேல் எம்ஆர்பி வந்து 60,000 ரூபா, கஸ்டமருக்கு சேல் பண்ணுறது வந்து 52,000 ரூபா சொன்னாங்க. இப்போ டெமோங்கிறதுனால எவ்வளோக்கு வாங்கினது நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன், வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ நாங்கள் வாங்கினது, இறக்குனது, தூக்கி வச்சது, அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இது எல்லாம் தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். இன்னும் லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. போகும்போது ஆகிப்போச்சு நம்மளுடைய பழைய வாஷிங் மிஷினுங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம். இது அழுக்கு போறதுக்கு துவைக்கிறது இல்லை, அழுக்கு வரதுக்கு துவைக்கிறது. இதில் துவைச்சா அழுக்கு தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஆமா, வாஷிங் மிஷின் எதுக்குண்ணா வாங்குவாங்க? அழுக்கு போகிறதுக்கு வாங்குவாங்க. பல வருஷம் ஆயிடுச்சு இல்ல, அழுக்கு தான் சேருது, அழுக்கு போறதே கிடையாது. எதுக்கு தான் எங்க அம்மா இத்தனை வருஷம் வச்சிருக்குன்னு தெரியல. ஏதோ ஒரு நல்ல காலம் வந்து நாங்க வாஷிங் மிஷினை மாத்திட்டோம். ஹையர்ல ஃப்ரண்ட் லோடு. எங்க அம்மா ஃப்ரண்ட் லோடு தான் வேணும்னு ஒத்த கால நின்று வாங்கினது இது. ஃப்ரண்ட் லோடுனா இப்படிதான் இங்க போடுவாங்களா? எங்க வீட்டுல அங்க இருக்குல்ல அது, அதுதான். இவங்க என்ன புக் பண்ண வேணாம், அடிச்சு பிடிச்சிட்டு வரான். ஏத்துறதுக்கு ஆள் இல்லை, 3 பேர் தான் இருக்கோம். 3 பேரால் ஏற்ற முடியாதுங்களா, அதனால வந்துட்டு இன்னொரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு அவன் வந்திருக்கான். முடியும் உனக்கு தான் வெயிட்டிங்க. ஏது மாடியில் ஏற்ற முடியாதுடா, வாய்ப்பே இல்லை. இதுவே இறக்க முடியல, அது 2.5 ஜானுக்கே இறக்க முடியல. இது 3 ஜான் இருக்கு கையில. ஆஹா, சரி நானும் மேலே ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கீழே எப்படியாச்சும் ஏற்றி ஆகும். ஏன்னா கீழே வச்சா இடைஞ்சல், ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும்ட்டு ஃபுல்லாக ரிசர்ச்லாம் பண்ணி ஒரு வழியாக மேலே ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொண்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் அப்செக்ஷன் நிறையனால எடுக்க முடியல, அதனால மறுபடியும் எடுத்துட்டு இருக்கோம் தூக்குறதுக்கு. இதெல்லாம் கயிறு கிட்ட விழுந்துருப்பா. கயிறு கட்டினா கயிறுலாம் கட்ட முடியாது. கயிறு கட்டினா அந்த விஜய் படம் தான் இல்ல. அப்படியே அந்த ஒரு படத்துல சொல்லுவானே வடிவேலு, தள்ளி 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 தள்ளின்ற மாதிரி. இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஆமா, இல்ல அந்த படி கேப்ல ஏத்த முடியல. இந்த வித்து வந்து அந்த வித்து வந்து இந்த வித்தோட போகாது. இதுல போகலடா, இந்த இடத்த பாரு. இந்த இடம் உனக்கு சைஸ் இல்ல.
தாராளமா போன்றாங்க. அவர் கை போடுவா. எடுத்து வராங்க. எடுத்துட்டு வர முடியுமா என்னன்னு தெரியல, பாக்குறாங்க. ஆமா, அது இந்த மிஷின் கொஞ்சம் பெருசு இல்ல, அதனாலதான். அடியில கை போடா, நீ அடியில கை போடா. நான் சொல்ற அடியில இதே விட்டுருங்க. உள்ள தூக்குங்க. படினா நிக்குங்க. ஏய் இல்லடா வீடா. ஏய் தேவையில்லாத வேலைடா. இல்ல வீட்டு விட்டுருவாங்க. அதே சிரமமா போச்சு. நான் இங்க போகுது இல்லடா பைப்பு. இந்த பைப் அவன். இந்த பைப் கீழே தான் போகுது. அது அப்படியே ஒரு ஜாயிண்ட் போட்டு இங்க இருந்து கட்டிங் போட்டு உள்ள செவுத்துல ஒரு ட்ரில் போட்டு இறக்கிட்டு கீழே இறக்கலாம். நான் மெயினா என்ன சொல்றேன்னா, எங்க அம்மா மேல படி நெட்டு குத்துட்டு இருக்கு. மேல ஏறி வந்தாச்சு, கால் வலி முழங்கால் விழுந்துருதா. இதுதானே பலதான் எனக்கு ஒரே ஏறி மூச்சு ஆகுது. டெய்லி ஏறி வந்தா என்னத்துக்காக உடம்பு. இதே மாதிரியே ஆங்கர் வந்துட்டு செவுத்தை ட்ரில் பண்ணிட்டு யூஸ் பண்றோம்னு நீட்டிக்கலாம். யூஸ் பண்ணாதப்ப இழுத்து விட்டுறது கீழே இறங்கிடும். அந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்கேன். பார்ப்போம், செக் பண்றோம் நீட்டா. ஆமா, இது அந்த மெல்ல வீடை கோடு மனமே அது மாதிரி தெரியல. எங்க இத்தனை வருஷமா எங்களுக்கு உழைச்சி கொட்டின மிஷின் எங்களை விட்டு போகுது. மனசு வருத்தமா இருக்கு. பை பாய். எதுக்குது? என்னுடைய ஐபோனே ஆல்ரெடி வாட்டர் ப்ரூஃப். நான் ஸ்விம்மிங் பூல்லே விட்டு எடுத்திருக்கிறேன். இது கவர் எங்க வேலை செய்யல. ஐபோன்லாம் சூப்பர் போனு. தி நெக்ஸ்ட் டே. மம்மி காலை வணக்கம். காலை வணக்கம். என்னது இது? எப்பயும் சமையல்ல இருப்ப, இப்ப கிளீனிங்ல இருக்க. ஆமாக்கா, நான் ஆடிவெள்ளி நேத்து வீடு வரைக்கும் மறந்துட்டேன். இன்னைக்குதான் ஆடிவெள்ளி. இன்னைக்குதானே ஆடிவெள்ளி. ஆமா, ஆடிவெள்ளி தான். எப்பயுமே வியாழக்கிழமை வலிச்சு விட்டுறல. நேத்தெல்லாம் புவனேஸ்வர் வந்த அப்புறம் பாப்பா இருந்தாலும் வலிக்க முடியல. சரி, அதான் சரி தூங்கிட்டு இருக்கிறேன். கீழே வரதுலாம் வலிச்சு விடலான்னு அதான் கூட்டிட்டு இருக்கிறேன். வலிச்சு விட்டு தான் சமையல் வேலைக்கு போகணும். உனக்கு ஆடி வெள்ளை எப்படி போகுது? சிறப்பா போதா? எனக்கு எல்லா வெள்ளியும் ஒரே வெள்ளி தான். ஒரே மாதிரிதான் இருக்கும். எனக்கும் இல்ல, அப்படிதான் இல்ல. ஆடி வெள்ளி ஒரு மாதிரி, ஐப்பசி வெள்ளி ஒரு மாதிரி, புத்தாசி வெள்ளி ஒரு மாதிரி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. எல்லாம் எனக்கு வெள்ளி சனி ஞாயிறு எல்லாமே ஒரே நாள், ஒரே மாதிரி. ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். வாஷிங் மிஷின் பாத்தியாமா? பார்த்தேன். எங்க பாக்ஸே ஓபன் பண்ணல, எப்படி பார்த்த? வாங்கன்னு சொல்லல. முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம், ஆடி பிறந்தா எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமா நடக்கும். எனக்கு வந்து வாஷிங் மிஷின் எனக்கு வாங்கி கொடுத்துருக்க பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஆமா, ஃப்ரண்ட் லோட் வாங்கியிருக்கோம். அது இன்னும் நாங்க அன்பாக்ஸ் பண்ணல. ஆமாங்க, மேல ஏத்துறதே பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏத்தணும், எப்படி ஏத்தணும் தெரியல பசங்க. எனக்கே பாவமா இருக்குது. மேல நான் கீழே வைக்கிறேன், நான் வேண்டாம் மேல வைக்கிறேன். மேல தூக்கினாங்க, படியில கொண்டு போக முடியல, கீழே வச்சுட்டாங்க. சரி, கரண்ட்டுக்கார கூப்பிட்டு வந்து ஃபிட்டிங் பண்ணுங்க. கீழே பார்த்தா வைக்க முடியாதுட்டாங்க. மறுபடியும் மேலதான் கொண்டு போயாவனுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, கீழே வச்சிருக்கிறாங்க. ஆளெல்லாம் பிடிச்சி ஒரு 5 பேர் இருந்தா போதுமா, கயிறு கட்டி மேல ஏத்திடலாம் சால்ட்டுக்கு. நீ இருந்தீங்கன்னா எப்படியோ பசங்க கிடைப்பானுங்களா, அதான் கவருக்கு கேட்டு வாங்கி நீ ஏத்திக்கலாம். பழமே அழுகி போச்சு. நீ இன்னும் இந்த மாதிரி கொட்டை பாரு சூப்பரா இருக்கு. எனக்கு கொட்டை மட்டும் எடுத்து வேவிச்சு தருவேன். சரி, அப்புறம் எடுத்துறேன் வை. கொட்டை சூப்பரா இருக்குது. எனக்கு பழம் கொடுத்தப்பல சாப்பிடாம நீ இப்படி பண்ணி வச்சிட்டியா? இவ்வளவு பழம் தின்னா நீ பெட்ல கொண்டு போய் போட்டுருணும். ஒரு யாரு உளிச்சும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. உளிக்கிறது தான் மெயின் பாயிண்ட் எனக்கு. சரி, நான் அப்புறம் உளிச்சு தரேன். சரி, உளிச்சுட்டே எனக்கு கொட்டையை மட்டும் எடுத்துக்கூட. சரிம்மா, கொட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொட்டை வச்சு தின்னுக்கிறேன். சரி, நம்ம வேலையை பார்க்கலாம். மணி டைம் ஆகுது. ஏகப்பட்டதா தலைக்கு மேல வேலை இருக்கு எனக்கு. இன்னைக்கு காஞ்சி மொறுன்னு இருக்கு மாப்பு. காய வச்சு எடுத்து தண்ணி விட்டு அது இதாயிரும், லூஸ் ஆயிரும். இன்னைக்கு ஃப்ரைடே வந்துட்டு மாப்பு போடுறது என்னோட வேலை. அம்மா வந்து சமையலுக்கு போயிட்டாங்க, லேட் ஆயிடுச்சுட்டு. இன்னைக்கு வந்து மாப்பு நான் போட்டு தர போறேன். ஏன்னா மணி 8 ஆயிடுச்சு. மாமா சமைச்சிட்டு வேலைக்கு போகணும். அன்னைக்கு ஆடி வெள்ளிக்கும் போது பருப்பு தான் போடுறேன். நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்குன்னா இன்னைக்கு, ஏன்னா எல்லா வீட்லையும் மெயினாக பருப்பாக தான் இருக்கும். இன்னைக்கு பருப்பு போட்டு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சு முட்டைக்கோசுக்கு பொரியல் பண்ணி ரசம் வைக்க போகிறேன். படப்படன்னு செஞ்சுக்கிறேன். அரிசியில் ஊற வச்சாச்சு. நான் அரிசி கொஞ்சம் ஒரு அடுப்பில் வச்சிடறேன். ஒரு அடுப்பில் வந்து
பருப்பு வேக போட்டலாம் நம்ம நம்மளும் வேலையை பார்ப்போம். நான் வந்து இங்கே செய்யறனால பையன் வந்து சரி நேரம் ஆச்சுமா நீ அடுப்படி போய் நான் மாவு போடுறேன்னா சின்ன வந்து அங்கே மாவு போடுறேன். அப்படி நான் இங்கே வந்து அடுப்பில் செய்கிறேன். ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். பேத்தி மேலே தூங்கிட்டு இருக்கிறா. வந்தானா வேலை செய்ய விட மாட்டா. வரத்துக்குள்ள மாவு போட்டால் காஞ்சிருமேனே படப்பட நான் எடுத்தேன். பையன் நான் செய்யறமானா சந்தோஷமின்னு பையன் விட்டு நான் இந்த வேலையை பார்க்குறேன். ஆளுக்கு ஒரு வேலையை செய்ய வேண்டியதான். இந்த ரூமில் தான் இல்லை மாவாக இருக்கு அப்படி தொடச்சி கொடுக்கணும். தொடச்சிட்டேன். ரூம் பளிச்சுட்டு இருக்கேன்னு வந்து செக் பண்ணிக்கோ. அப்புறம் பழிச்சதுக்கு அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை இது செஞ்சு கொடுக்குறதே எனக்கு சந்தோஷம். சூப்பராக தான் இருக்குது. போதும் 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 எனக்கு இந்த மாவு இதெல்லாம் போயிடுச்சுன்னா போதுங்கண்ணே. ஈரம் சுத்தமாக கொஞ்சம் ஈரத்தை தொடச்சி விட்டுக்கண்ணே. ஈரம் தானே தொடச்சி விட்டுறேன். நல்லா புளிஞ்சுட்டு ஒரு தோட்டத்தை உடச்சு விட்டு சாமி. அவ்வளோதான் வதன்னு இருக்குது. A few moments later. களத்தில் இறங்கியாச்சு. ஆமாக்கண்ணே. இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து பருப்பு தண்ணி ரசம். பருப்பு தண்ணி ரசங்கிறது ஸ்பெஷல் உனக்கு? ஆமா. அப்புறம் முட்டைக்கோசு பொரியல். அது ஸ்பெஷலா? முட்டைக்கோசு பொரியல் இன்னைக்கு ஆடி அமாவாசை அதாவது பொரியல். ஆடி அமாவாசைக்கு பருப்பு குழம்பு. ஆடி அமாவாசைக்கு ஆடி வெள்ளி. அதான் நம்ம நேத்தான பௌர்ணமியா முடிஞ்சது. சாம்பார் தாங்க வேற ஒண்ணும் இல்லைங்க. அவ்வளவுதான் செய்யறேன். ஸ்பெஷலா எதுவும் செய்யறதுக்காக நம்ம வேலைக்கு போனாலும் ஸ்பெஷலா செய்யறதுக்கு டைமும் கிடையாது. அதான் ஸ்பெஷலாக நான் செய்யவும் மாட்டேன். நம்ம எப்பவும் செய்யற சாம்பார் குழம்பு ரசம் இதுதாங்க நம்ம வீட்டில் எப்பயுமே. இந்த மாதிரி நீளமா இருந்தா ஓகேவா? ஓகே நல்லா தான் இருந்தா. அன்னைக்கு கொஞ்சம் மெலிசா இருக்குறேன். ஓகே வெந்துடும். நான் காய் எடுத்துட்டேன். நம்ம குழம்புக்கு வணக்கி காய் வணக்கிட்டு பருப்பு கடைஞ்சி ஊற்றிக்கிறேன். தம்பி இருக்கிற பொரியலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். வாஷிங் மிஷின் ஏத்துறதுக்கு சங்கு மாமாவை கூப்பிட்டுருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் தான் த்ரில்லே இருக்கு. எப்படி அந்த வாஷிங் மிஷின் ஏத்த போறோம்னு தெரியல. கால் மணி நேரத்துல வரேன்னு சொன்னா. சரி வருவான். 1 மணி 1/2 மணி நேரம் ஆச்சு. வருவான் அல்ல மேக்கப் பண்ணிட்டு தான் வருவான். விக்கி கூப்பிட்டியா? விக்கி என்ன கூப்பிடுறேன். அவனையும் கூப்பிட்டு இப்ப வந்ததுமே அவனை கூப்பிட்டு அது நம்ம தலைவர் கூப்பிட்டுக்கா. தலைவர் யாருங்க? லிங்கேஷ் தலைவர். அவன் தான் எஸ்கேப் ஆவறானே. வந்துருவாங்கண்ணே. விடாத நீ எங்கண்ணே போற? வீட்டுக்கு போற வந்துருவாங்கண்ணே. அதெல்லாம் மிஷின் வந்து மேலே ஏத்துறோம். அதுக்கான ப்ராசஸ் டெரஸ் மேல வைக்கணுங்க. சங்கம் வந்தாதான் வேலையா இருக்குது. ஆமா சங்கு இத்தனை கயிறு இதை இப்போ வந்து மேலே ஏற்ற போறோம். இங்க வந்து வைக்க முடியலைங்க. நேற்று வந்து பிளம்பரை கூப்பிட்டு செக் பண்ணோம். இங்க பைப்பு அவுட்லெட் பைப்லாம் வைக்க முடியாதுன்ட்டாங்க. ஆப்ஷன் இல்லை. அதனால நம்ம இந்த பக்கம் இங்க கொண்டாந்து இது வழியா வந்து ஏத்தி மொட்டை மாடி கொண்டு போய் போறோங்க. இப்ப கயிறு கட்டி ஏத்த போறோம். நீ என்ன லிங்கேஷா பண்ற? எந்த அளவுக்கு சக்சஸ் ஆக போகுதுன்னு தெரியல. சக்சஸ் ஆயிருமா பாப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் கை 2 இருக்கு. அதனால அவங்கள நம்பி களத்துல எக்ஸ்பீரியன்ஸ். கார்த்தி என்னன்னா மொரட்ட எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு லெஜெண்ட வச்சுக்கிட்டு அவர் கயிறு திருப்பலே பாரு. அப்படிதான்டா திருப்புறல ஒரு இது இருக்குல்ல நேக்கு இருக்கு. பேட்ட படத்துல ரஜினியோட கண்ணசை வச்சு அவர் எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பாங்கல்ல அத மாதிரிதான் அண்ணன் கயிறு பிடிக்கிறதுலே பாரு எப்படி பண்றாரு. அதுலயே தெரியுது. அங்க இருந்து போன எப்படி ஒரு லெஜெண்டாலதான் ஒரு லெஜெண்டா புரிஞ்சுக்க முடியும். சுத்தினது பாருங்க வீணாகல. சிக்கு இல்லாம வரப்போதா? ஆமா. ஏன்னா 2 முனை கேட்டிருக்காங்க. 2மே சிக்கு இல்லாம போகும்ல. அண்ணாத்துக்கு உட்காந்து சிக்கு எடுத்துட்டு இருக்கோம். இப்ப இங்க இருந்து நம்ம ஏத்த போறோம். இங்க இருந்து ஏத்தி இங்க கொண்டாந்து அங்க வச்சு அப்புறம் அங்க பின்னாடி போக போகுது. அப்படியா? ஆமா. இங்க இருந்து இப்படி ஏத்துறது. இங்க இருந்து ஏத்தி இங்க இடிச்சதுன்னா அங்க இடிக்காதுனா இது எதுக்காக பண்றேன்னா இந்த வழியா நம்மளால கொண்டாட முடியலைங்க. நேத்து நல்லா லாக் ஆகிடுச்சு. அங்கேயே லாக் ஆகிடுச்சு. அதனால வந்து இந்த வழியா கொண்டாட முடியலன்னு சொல்லிட்டு இந்த சைடு வழியா ஏத்திட்டு இருக்கிறோம். ஆமா ஆட்டோ ஓட்டுறது முடிச்சு கரெக்டா போறாரு. எப்படி போட்டா அவ்வளவுன்ட்டு அவருக்கு தெரியும். இத்தனை வருஷமா நானும் ஆட்டோ ஓட்டுறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. தான். ஆமா. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானா மேரேஜ்? பாபா நீங்க இறக்கணுமே 4 பேர் தான். சின்ன பசங்க ஆடிராது அந்த பக்கம் இந்த பக்கம்.
பேலன்ஸ் பண்ணி கீழ இருந்து பேலன்ஸ் பண்ணி வைக்கிறப்பா. நீ மேல வைக்கறேன். போ நீ மேல போ ஓடு. மேல போய். நீ மேல போய். நான் போய்ட்டீங்களா? சரி வெயிடா இருடா வரேன். வர மேல வரேன்டா. அதான் இடம் இருக்குல இன்னொரு இடம் இருக்குல. இங்க பேசி வெட்டு மேல வச்சு கொண்டு போய். இங்க கூட வச்சு கொண்டு போறோம். பாத்தீங்களா? இந்த ஸ்பேஸ்ல வர எனக்கு பயமா இருக்கு. வரலாம் வந்துருச்சு. அங்கேதாங்க. அங்கேதாங்க. கூப்பிடுறாங்க வாங்க ஸ்டேஜ்ல போகணுமா? மைனர் முடிச்சு போட்டவங்களால மட்டும் தான் முடிச்சு அவுக்க முடியும். கைமாறு செய்ய போறேன்னே தெரியணும். சூப்பர். இது பஞ்சாபி கூட்டு போனோட தான் பரவாயில்ல. வேலை கூட அவ்வளவு வராது. இல்ல 5000 கூட ஒரு 3000 செலவு பண்ணேன்டா. கொரோனா ட்ரீட்டுக்கு பஞ்சாபி இன்னைக்கு. கொரோனால சரி அடுத்த வருஷம் கொண்டு போறேன் கொரோனா ட்ரீட்டுக்கு. கொரோனா முடிஞ்சிருச்சு. ட்ரீட்டுக்கு ட்ரீட். பழைய சைடு இருக்கு போட்டதுக்கு பையனுக்கு மொட்டை போட்டதுக்கு அது பழசை போச்சு. இப்ப பையன் பிறந்தநாளுக்கு அப்புறம் தான் நான் இது போட்டது. அவ்வளவுதான். அவ்வளவுதாங்கண்ணா. நன்றிங்கண்ணா. சிறப்புலவுக்கு யார வருஷம்னா? நடத்த முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரெண்டே பேர் தான் மொத்தத்தையும் மேல ஏத்திட்டாங்க. அங்க லிங்கேஷோ நல்லா தாண்டா இது அழுவாத. இது உடையில ஈரோட்ல வேணா பண்ணி நாட்டிக்குது. ரெண்டு பேரும் ஒரே டி-ஷர்ட் தான். எதுக்கு அழுதுப்ப? நல்லா இருக்குல்ல சங்கு? இப்ப எதுக்கு அழுத சொல்லு. சங்கோடைய அன்புக்கு முன்னாடி சங்கு வா சங்கோடனே பாத்ரூம்ல இருக்குண்டா 5 நிமிஷம் வரேன்னு சொல்லிட்டு 3 நிமிஷம் தான் ஆச்சு. சங்கு வந்துட்டான். மரியாதை விட்டு வந்துட்டேன். எதுக்கு? உயிர் அரைச்சி வச்சிருந்தான். எங்க வீட்டுல நிறைய மாதிரி தான் இருக்கு. போடுற மாதிரி பேசுறேன்னா நான் போடுவேன். சரி லிங்கேஷ் வந்து ட்ரீட் கேட்டான்ல எடுத்து வந்து கொடுத்துரு. மருதனி வச்சுக்கிறியா? அவரே கொடுத்துருவாங்க. A few moments later. சம்சா எப்படி இருக்குன்னு சொல்லு சங்க. எந்த ஊர் சம்சா? பள்ளிப்பாளையம். நம்பூர் சம்சா, அம்பூர் சம்சா, நம்பூர் சம்சா. இலுமினாட்டி கிளிங். சட்னி இல்லையா சட்னி? அப்படியே பெரிய நார்த் இந்தியனு சட்னி தொட்டு தான் அப்படியோ. எங்க அம்மா பருப்பு குழம்பு வச்சிருக்கு. ஊற வச்சு சாப்பிடு. நல்லா மைதா மாவெல்லாம் ஊறி போய் கொல கொலன்னு இருக்கும். அப்படியா சங்கு? பருப்பு குழம்புல ஊற வச்சு நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா களி மாதிரி சாப்பிடு சங்கு. நாளை கிளம்பியாச்சம்மா? ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்துருப்பீங்க. இதோ வாஷிங் மிஷினோட ரேட் வந்து கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இது நாங்கள் வாங்கினது வந்து ஹையரோட பிராண்டு நான் சைடில் போடுறேன் என்னன்ட்டு. ஸோ இதோட எம்ஆர்பி வந்து 62,000 ரூபா. கஸ்டமருக்கு விற்கிறது வந்து 52,000 ரூபா ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். ஸோ எங்களுக்கு கொடுத்தது வந்து டெமோ பீஸுங்கிறதுனால 35,000 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. 12 கேஜி. 12 கேஜினா நம்ம துணி போடுற 12 கிலோ. நீங்கள் இது மிஷினோட வெயிட் 12 கிலோ. அதுக்காக 4 பேர் கஷ்டப்பட்டீங்கன்னு நினச்சிடாதீங்க. 12 கேஜி வரைக்கும் நம்ம துணி போட்டுக்கலாமா. பெரிய மிஷின் தான் இருக்குது. மேக்ஸிமம் 12 தான் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு மேலே இருக்கான்னு தெரில. ஸோ இதுதான் வந்து 35,000 ரூபாய்க்கு வாங்கணும். ரேட்டு பரவாயில்ல இல்லையான்னு சொல்லுங்கள். டெமோ பீஸ்னால் ஒர்க் பண்ணுறது கிடையாது, டிஸ்பிளே பீஸு. நான் வர கஸ்டமருக்கு இப்படி தான் இருக்குன்னு காமிப்பாங்கல்ல ஷோரூமெல்லாம். அந்த பீஸு 35,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ பரவாயில்லையா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸோ டாட்டா.